ஹலோ மம்மி. ஸோ இன்றைக்கி வந்து என்ன பேக் பண்ணேன்னு பார்க்கலாமா? 1 பார்ட் சாம்பார் சாதம், அதுக்கப்புறம் சோயா வந்து ட்ரையாக, அப்புறம் கொஞ்சம் அவரைக்காய். ஸோ இந்த 1 பார்ட் சாம்பார் செய்கிறது ரொம்ப ஈஸி, சீக்கிரமாக செஞ்சிடலாம். ஒரு குக்கரில் வந்து டைரெக்டாக கொஞ்சம் ஆயில், கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடித்ததும் அப்புறம் கொஞ்சம் மிளகு, சீரகம், சின்ன வெங்காயம், பூண்டு எல்லாம் சேர்த்துட்டு லைட்டாக வணக்கிக்கலாம். பூண்டு பார்த்திங்கன்னா சும்மா 2 பூண்டு 2 சின்ன வெங்காயம் போதும். ஸோ இதெல்லாமே நல்லா வணக்கி விட்டுட்டு இப்போ வந்து தக்காளி ஒரு 2 தக்காளி, 2 மீடியம் சைஸ் தக்காளி, அதுக்கப்புறம் கொஞ்சம் கேரட்டு, பீன்ஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து என்ன காய்னாலும் சேர்த்திக்கலாம். அதில் வந்துட்டு ஒரு 2 ஸ்பூன் பருப்பு, 1 ஸ்பூன் வந்து துவரம் பருப்பு அண்ட் 1 ஸ்பூன் வந்து பாசிப்பருப்பு. அதில் வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் ஒரு லைட்டாக 1 நிமிஷம் வந்து கொதிக்கட்டும். கொஞ்சம் மஞ்சள் தூளும், அதுக்கப்புறம் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் சாம்பார் தூள். ஸோ ரொம்ப குவான்டிட்டி வந்து கம்மியாக பண்ணுறதுனால எல்லாமே வந்து பார்த்து தான் சேர்க்கணும். இப்போ வந்து அவங்களுக்கு 1 டம்ளர் ரைஸ்னால் அதுக்கு 1 டம்ளர் ரைஸ்க்கு 3 டம்ளர் தண்ணி சேர்த்து கொஞ்சம் உப்பு சேர்த்து கவர் பண்ணி வச்சு குக் பண்ணணும். பருப்பு வந்து ஜென்ரலாக நிறைய சேர்த்துடக்கூடாது, வயிறு ரொம்ப திம்முன்னு இருக்கும். ஸோ அதை வந்து ஒரு 5 விசில் விட்டுட்டு தனியாக எடுத்து வச்சுருக்கோங்க. இப்போ வந்து அவரைக்காய் வந்து ஸ்டிர் ஃப்ரை மாதிரி பண்ணுறேன். ஒரு பாத்திரத்தில் வந்து கொஞ்சம் ஆயில் சேர்த்துட்டு கடுகு வந்து சேர்த்துட்டு கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறம் இப்போ வந்து அவரைக்காய் வந்து கொஞ்சம் நீங்கள் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கிட்டால் அது வந்து ரொம்ப இன்னும் நல்லா இதாக இருக்கும். கொஞ்சம் வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வணக்கிட்டு ஸ்டீம் பண்ண அவரைக்காவும் சேர்த்துட்டு கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸும், அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆரிகானோ, அப்புறம் உப்பு லைட்டாக சேர்த்துட்டு ஸ்டிர் ஃப்ரை பண்ணிட்டிங்கன்னா வந்து சீக்கிரமாக ரெடி ஆயிரும். ஸோ அவரைக்காய் இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் கொடுக்குறேங்கிறதுனால சும்மா ஒரு 4 அவரைக்காய் மட்டும் தான் போட்டு அவங்களுக்கு கொடுத்துட்டேன். பட் ஆனால் டிஃபன் பாக்ஸ் ஈவினிங் வரும்போது ஃபுல்லாக காலியாக இருந்தது. எனக்கு ரொம்ப ஹாப்பி. இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் அவங்க வந்து அவரைக்காய் சாப்பிட்றாங்க. சோயா வந்து சோயா வந்து கொஞ்சம் நல்லா கொதிக்க வச்சு பிழிஞ்சு எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அதில் வந்து கொஞ்சம் ஆயில் சேர்த்துட்டு சோயாவை சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் சிக்கன் மசாலா போட்டுட்டு நல்லா வந்து அந்த மசாலா எல்லாத்துலேயும் கோட் ஆகிற மாதிரி சேர்த்திக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இது நல்லா கோட்டாகி மசாலா ஃபுல்லாக நல்லா கோட் ஆகிடுச்சுன்னா அவ்வளோதான், மசாலா வெந்துருச்சுன்னா. ஸோ அவ்வளோதான். இன்றைக்கி வந்து ஒரு நல்ல சூப்பரான ஒரு மீல் அண்ட் ஃபுல்லாக வந்து சாப்பிட்டுட்டு வந்துட்டாங்க. ரொம்ப